பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொடுத்த நபர் வந்து அம்மாசா. அம்மாசா வந்து 2 சாமுவேலில் வர்றாங்க. 16, 17, 18 அப்படி இடையில கொஞ்சம் வர்றாங்க. இவங்க வந்து யாருன்னா 1 நாளாமத்துலேயும் வந்தாங்க. அவங்க வந்து தாவீதோட சகோதரியின் மகன், அபிகாயிலோட மகன் தான் அம்மாசா. இவங்க வந்து அப்சலோன்கிட்ட ஒரு டைம் வந்து படைத்தலைவனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்சலோன் இறந்த பின்பு இவங்க வந்து தாவீதுகிட்ட படைத்தலைவனாக இருக்காங்க. படைத்தலைவனாக இருக்கும்போது தாவீது ஒரு முறை இவங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்ய சொல்கிறாங்க. அப்போ அம்மாசா அந்த வேலையை செய்யாமல் காலம் கடத்துகிறாங்க, தாமதமாக வர்றாங்க, தாமதம் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பின்பு அவங்க இறந்து கிடக்கும்போதும் கூட அவங்கள பார்த்துட்டு அவங்க வழியில் போகிறவங்க எல்லாருமே, யோவாப் வழியில் போகிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல பார்த்து நின்றுறாங்க. நின்றுட்டு அவங்க போகாமையே அதே இடத்துல நிற்கிறாங்க. அம்மாசாவை வயல்வெளியில் தூக்கி அந்த இறந்த பிரேதத்தை, அதாவது அம்மாசா அவங்க தான் இறந்துட்டாங்க, பிரேதத்தை தூக்கி வயல்வெளியில் போட்ட உடனே தான் இவங்கெல்லாம் கடந்து போகிறாங்க. இதிலேருந்து நான் வந்து எப்படின்னா, இது வந்து கொஞ்சம் மரணத்தில் முடிஞ்சனால நம்ம அம்மாசா சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன். அம்மாசா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மாதிரி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, என்ன தாவீது உயர்த்தி வச்சாங்க, என்ன மாதிரி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. நான் இறந்தும் கூட எல்லாரையும் தடுத்து நிறுத்துறவனாக தான் இருந்தேன், அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் வந்து கர்த்தருடைய வழியில் நடந்து எல்லாத்தையும் கர்த்தருடைய வழியில் நடத்தி செல்கிறவங்களா இருங்க, இந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி தான் எனக்கு தேவன் சொன்னாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் அம்மாசா வழியில் நடக்காமல் உங்கள் வழியில் நடந்து மற்றவர்களையும் நாங்கள் நடத்தி செல்கிறவங்களா, அவங்களுக்கு இடையூறாக இல்லாமல் அவங்கள நடத்தி உங்கள் வழியில் நடத்தி செல்கிறவங்களா ஆக எங்களுக்கு உதவி புரியுங்க. ஜெபத்தை கேட்டீங்க, சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.